ஆட்டோகிராஃப் படம் பார்த்து வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கூட்டு வரோம் பார்க்கலாம்னு ஒரு ஆசை. காலேஜ்லேருந்து நாங்கள் 3 பேர் சேர்ந்து இப்போ வந்திருந்தோம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பழைய படம்லாம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லா புதுசாக இருக்குது. எல்லாரும் இப்போ ஆக்ஷன் படத்துக்குலாம் வராங்க. உள்ள தேட்டரில் கூட்டமே இல்லை. படம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஃபேமிலியோட பாருங்க. நல்லா முன்னாடி தேட்டரில் தான் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு? இல்லை இப்போ தான் தேட்டரில் டிவியில் பார்த்துருக்கேன். ஸோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டர் சூப்பராக இருக்குது. இப்போ புதுசாக எனக்கு விஎஃப்எக்ஸ் ஹெச்டிலாம் மாற்றி கொண்டு வந்துருக்காங்க. இப்போ உள்ள மாதிரி டெக்னாலஜி கொண்டு வந்துருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. பிரிண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. பிரிண்ட் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச வசனம்? இன்டர்மிஷன் போட்டாங்க. இன்டர்மிஷன் போடும்போது நினைவுகள் தொடரும்னு ஒரு வசனம் போட்டாங்க. நினைவுகள் தொடரும். அது எப்படி இருக்கு? ரொம்ப மனசு தொட்டுச்சுன்னு சொல்லலாம். மனசு தொட்டுச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். தேட்டரில் அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஓகே, நல்லா இருந்துச்சு. எல்லா சீன்ஸுமே நல்லா இருந்துச்சு. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ரீலீஸ் பண்ணுறதுனால கூட்டம் இந்த படத்துக்கு அவ்வளோவா இல்லை. இந்த படம் முன்னாடி 2004 ரிலீஸ் ஆகும்போது நல்லா கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நல்லா படம் ரீரிலீஸ் பண்ணவும் இப்போ அவ்வளோவா கூட்டம். ஆக்சுவலாக இந்த சீன் தான் அந்த தேட்டரில் வரும், அந்த எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அந்த வரப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது அந்த பஸ்ஸில் எங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படி சொல்லுவாங்க. அந்த சீன் வந்து நல்லா இருந்துச்சு. லவ் படம் கேள்விப்பட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் லவ் படம், ஃப்ரெண்ட்ஷிப் படம். ஆமாம். ஓ, எல்லாத்தையுமே ஃப்ரெண்டாக தான் பண்ணுவாங்க. எல்லாமே 3 ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஷிப் லவ் எல்லாம் சேர்ந்து சரி கலந்து பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பெஸ்டி மாதிரி கிட்டத்தட்ட மெமரி அவ்வளோ. அந்த காலத்து பெஸ்டி. ஆமாம். ஸ்கூல் லைஃப் மெமரிஸ், ஸ்கூல் லைஃப் மெமரிஸ் எல்லாமே நல்லா காமிச்சிருக்காரு. ஸ்கூல் லைஃப் தான் எல்லாருக்கும் ரிலேட் ஆகுறது தான். ஆமாம். படம் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு. காலேஜில் வர அந்த கேரளா சீசன் அந்த சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. மனம் நினைவுகள் மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. கோல்டு இஸ் கோல்டு. ரீலீஸ் பண்ணாலும் சூப்பராக இருந்துச்சு படம். ஓகே, சூப்பர் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி அடுத்து ரீலீஸ் பண்ணால் என்ன படம் வரும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஃபீல் குட் மூவியில் அடுத்த படம் வர மாதிரி இருந்தால் நீங்கள் படம் வர்ற மாதிரி இருந்தால் விஜய் வேற ஏதாச்சும் விஜய் தளபதி ஏதாவது சொல்லுங்க. ஆசை இருக்குங்களா உங்களுக்கு ஏதாவது? வேறு இந்த படம் வந்தால் நல்லாயிருக்கும். திருப்பாச்சி. ஆமாம், அது ரீலீஸ் பண்ண நல்லா இருக்கும். டிவியில் நிறைய தடவை பார்த்தாச்சு. தியேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர். பல நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப மனசு இறுக்கமாயிடுச்சு படம் பார்த்ததில்ல. சீரியஸாகவே படம் முன்னாடி பார்த்து நான் 2004 பார்த்தேன். சின்ன பையன், அந்த 4 வயசாக இருந்துச்சு அப்போ. இப்போ வந்து இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கும்போது பல நினைவுகள், பல என்ன சொல்கிறது, உங்களோட எல்லாமே அந்த லைஃபோட சிம்பத்தி கிரியேட் பண்ணும்போது ரொம்ப மனசே தாக்கமாயிடுச்சு. இன்றைக்கி 1000 வேலை இருக்குது, இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் இந்த படத்துக்கு வந்திருக்கேன்னா அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி காந்தான ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் நான் ஆட்டோகிராஃப் பார்க்குறேன்னா அதில் ரொம்ப எதிர்பார்ப்பு நிறையா நான் என்னுடைய லைஃப் வந்து உள்ள படத்தில் பார்த்தேன். நான் இந்த ஒரு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் 2004 நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட மெமரிஸுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற 2004 பார்க்கும்போது எனக்கு தெரியலை. அப்போ அந்த சின்ன இது நல்லா விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சுன்னு இப்போ பேரண்ட்ஸ் சொல்கிறத வச்சு பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அந்த நினைவுகள்லாம் அப்படியே வந்து சேர்ந்து வந்துருச்சு. படமாக பார்க்க முடியல, நம்மளோட லைஃப்பை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபீல் குட் மூவி ரொம்ப கஷ்டமாக இருக்குது படம் பார்த்தது. ஓகே, மனசு ரொம்ப இறுக்கமாயிடுச்சு. எல்லாமே சேர்ந்து வந்துருச்சுங்க. படத்தை பார்க்கும்போது என்ன சொல்கிறது, பழைய நினைவுகள், லைஃபே உள்ளே போயிடுச்சு படம். அதனால தான் இந்த படத்தை புது படமே பார்க்கல, பழைய படம் பார்க்க வந்தேன். தனியாக வந்திருக்கேன், வேலை நிறையா இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அந்த கஷ்டமாயிடுச்சு படம் பார்க்கும்போது. இது தனிமையாக இருக்கிறவங்க அந்த படம் பார்க்கலாம், நல்லா பெட்டராக கண்டிப்பாக பார்க்கணும். வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான முயற்சிகளை செய்யணும். இதுலேயே இருக்கக்கூடாது. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. ப்ரோ, அதே மாதிரி உங்களுக்கு ரீரிலீஸில் அடுத்த படம் வந்தால் எந்த படம் வந்தால் நல்லா இருக்கும்ன்றது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? 3ஆம் பிறை வந்து நல்லா இருக்கும். 3ஆம் பிறை கமலஹாசன் பயங்கரமான லவ் ஃபெயிலியரில் இருக்கீங்களா? இல்லை, ஒன்றும் இல்லை. நான் இப்போ மேரேஜ்லாம் பண்ணிட்டேன். இப்போ நல்லா தான் இருக்கேன். இருந்தாலும் இந்த என்ன சொல்கிறது, சும்மா சாதாரணமாக நினைக்க முடியாதுங்க. இந்த மாதிரி படத்தில் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இது ரொம்ப ஒரு லைஃபுக்குள்ளே போய் பார்த்தா அந்த படத்தோட அர்த்தம் புரியும். சூப்பர், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.